ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாமே கிச்சன் க்ளீன் பண்ணுற vlog தான். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸுமே நான் சொல்ல போகிறேன். என்னோடய கிச்சனில் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கிற கிச்சனை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்போயும் நம்ம சேனலுக்கு தேவை. நம்ம சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏன் கேட்குறேன்னா, அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ அந்த மாதிரி இனிமேல் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். அதுக்காக கேட்குறேன். என்ன தான் நான் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி கீழே இருக்க ஏரியாலாம் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது மாதிரி நார்மலாக இப்படிலாம் டஸ்ட்டு இருக்க தாங்க செய்யும். வெங்காய கூடையிலேருந்து விழுகிற மண், அதே மாதிரி கீழே இருக்க அந்த ஃப்ளோர் மேட்டில் டீப்பாக க்ளீன் பண்ணால் தான் அது எல்லாமே க்ளீன் ஆகும். ஸோ ஏன் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனலில் க்ளீனிங் vlogs பார்க்கும்போது, இந்த பொண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குதுன்னு பாரேன், நம்ம கிச்சனும் பாரேன் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதனால தான் இது எல்லாமே நான் ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் நினச்சிருப்போம் அவங்களாம் ரொம்ப காசு கொடுத்து க்ளீன் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டீப் க்ளீனில் டஸ்டிங் தான் எடுத்தேன். எல்லாமே கீழே மண் இல்லாமல் தொடச்சி எடுக்கணுன்ற ரீசன்னால் ஃபஸ்ட்டு ஒர்க்காக நான் டஸ்டிங் தான் பண்ணேன். சிலிண்டரை சுற்றி இருக்க தூசி எல்லாமே. நம்ம மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் கண்டிப்பாக என்ன ஒரு கிச்சனாக இருக்கட்டுங்க, மாடுலர் நான் மாடுலர் இந்த மாதிரி எதுவாக இருந்தால் கூட நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே மோஸ்ட்லி கம்மியாக வச்சுக்கோங்க. நீங்கள் பொருள் கீழே கம்மியாக நீங்கள் பொருள் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரி டைம் மாப் போடுறப்பெல்லாம் நீங்கள் இந்த இடத்தையும் சேர்த்து மாப் போடுறப்போ அவ்வளோ அதிகமாக மண் இதெல்லாம் தங்காது. நான் கீழே வேறு வழி இல்லாமல் 1-2 பொருட்கள் வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு கீழே அதிகமாக மண் சேருது. கீழே மோஸ்ட்லி நீங்கள் பொருள் வைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணெல்லாம் வராது. வீட்டு எப்பயும் துடைப்பேன் இல்லைங்களா, அப்போ நார்மலாக நீங்கள் அதுக்கும் சேர்த்து மாப் போடுறப்போ நான் எப்போயுமே ஃப்ளோருக்கு மட்டும்தான் போடுவேன். இந்த மாதிரி சின்ன செல்ஃபாக எனக்கு தூக்கி கட்டியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல நான் போட மாட்டேன். அதனால தான் மந்த்லி ஒன்ஸ் நான் டீப் க்ளீன் பண்ணுவேன். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காய்கறி கூட எல்லார் வீட்லேயும் பிளாஸ்டிக்லேயோ சில்வர்லேயோ வாங்கி வச்சுருப்போம் ஆசைப்பட்டு. எவ்ரி டைம் க்ளீன் பண்ணும்போது அதுவும் ஸ்பெஷலி நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எதுக்குடா இந்த கூடையை வாங்கணும்னு ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில நேரம் ஒரு சில வெங்காயம் இதெல்லாம் அழுகிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல் அதுலேருந்து ரொம்ப கொஞ்சம் பேடாக வருதுங்க. இது நான் எவ்ரி டைம் இதை க்ளீன் பண்ணும் போதெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி லைட் கலராக எடுத்துட்டதுனால அழுக்கும் அதிகமாக சேருது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போது ரீசெண்டாக என்ன ஒரு ஹேக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, கீழே இப்போ மஞ்சப்பை கடையில் கொடுக்குற மாத்திரை கவர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் பெரிய சைஸு, அதை இதுக்கு மேலே வச்சுக்கிட்டோம்னா கீழே வெங்காயத்தூளோ மண்ணோ இதெல்லாம் படாமல் இருக்கும். நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக அதை ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுக்கும் போதெல்லாம் நான் நினப்பேன், நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் ஒரு சில பொருள் இருக்கும் இல்லைங்களா, ஏன்டா வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி எந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 3வது விஷயமாக நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, கவுண்டர் டாப் ஃபுல்லாமே சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது செவத்துலலாம் தெரிச்சிருக்கும் இல்லைங்களா, இது எண்ணெய் பசை இது எல்லாத்தையும் நல்லா கம்பி நார் வச்சு தேய்ச்சி எடுத்து தான் க்ளீன் பண்ணேன். கவுண்டர் டாப்லையும் அதே மாதிரி தான். டைனிங் டேபிள் இருக்கிறவங்க சமைச்சிட்டு ஹாட் கேஸில் வச்சு டைனிங் டேபிளில் வச்சுருவாங்க. மோஸ்ட்லி சமைக்கிற பொருள் கிச்சன்லேயே மெஸ்ஸியாக சில பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் காலையில் ஒன்ஸ் டிஃபன் பேக் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா, லஞ்சு இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருந்தாலும் பேக் பண்ணிட்டாங்கன்னா அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கையோட கழுவி வச்சுருங்க. கவுண்டர் டாப்பில் எல்லா பொருட்களையும் காய் செஞ்சது, குழம்பு செஞ்சது, பொரியல் செஞ்சது, அந்த கரண்டி அது எல்லாமே அப்படியே வச்சிங்கனாலும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ண பிறகு அதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலும் நீட்டாக இருக்கும். அடுத்த விஷயம் ஒரு சூப்பர் டிப் என்ன அப்படின்னு சொல்லலாம். மாப்
பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கையில தான் மாப் பண்ணேன். எவ்ரி டைம் நான் வந்து டீப் கிளீன் பண்ணும்போது, கையில தான் வந்து துணி வச்சு நல்லா துடைப்பேன். இந்த மாரி இடுகலான ஏரியால என்னால ஸ்டிக் மாப் வச்சு கண்டிப்பா பண்ண முடியாது. அதனால கையே நம்மளுக்கு கோலு, குச்சின்றது மாதிரிக்கே கைய வச்சே நல்லா அழுத்தி எடுத்து துடைச்சிட்டேன். அப்பதாங்க எனக்கு ஒரு ஃபுல் திருப்தி இருக்கும். அதனால நீங்களும் உங்க கிச்சன் ஏரியா ஃப்ளோர கிளீன் பண்ணும்போதும் சரி, நீங்க இந்த மாதிரி கைய வச்சு அழுத்தம் குடுத்து தேய்ச்சு பாருங்களேன். சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். மாவுல கூட ஒரு சில நேரம் அலை அலையா விழுகும் இல்லைங்களா? நம்மளும் எத்தனை பாம்பு தான் மாத்தி மாத்தி பார்த்துருப்போம். அதெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் தராது. நான் சொல்றது மாதிரி இந்த மாரி டீப் கிளீன் பண்ணும்போது, கைய வச்சு துடைக்கும்போது ஓரத்தில ஒட்டிட்டு இருக்கிற தூசி கூட அவ்வளோ அழகா வந்துரும். அதனால உங்களுக்கு ரொம்ப நாள் அழுக்காகாத மாரி இருக்கும். இப்ப இதே இது நான் ஸ்டிக் மாப் போட்டு அலசியிருந்தேன்னா, வித்தின் ஒரு 2 டேஸ்லயே வந்துட்டு எனக்கு ரொம்ப அழுக்காயிரும். நான் கையில துடைக்கும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் வராது கண்டிப்பா. நீங்க இந்த ஒரு டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க. கையில துடைக்கிறது கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு நீட் அண்ட் ஃபினிஷ் லுக் அழகா இருக்கும் அப்படின்ற ரீசன்னால நான் கையில துடைச்சிருக்கிறேன். ஃபைனலா என்னோட கிளீனிங் வேலைய வந்து நான் முடிச்சுட்டேன். இதுவுமே வந்துட்டு ஒரு 60% தான் முடிச்சிருக்கேன். அதில ஈரம் வந்து கொஞ்சம் நல்லா ஒழுகவும், நல்லா காட்டன் கிளாத் வச்சுட்டு ஓரளவுக்கு தண்ணியே இல்லாத அளவுக்கு துடைச்சிட்டேன். துடைச்ச பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா, மாத்திரை கவரு, அதில் இஷ்யூ பண்ண கவரை வந்து மேலே வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மேலே வச்சுட்டேன். அதே மாதிரி கீழ் ஏரியாவில் வந்து வெள்ளைப்புடு பேஸ்கெட் வந்து வச்சுருப்பேன். வெள்ளைப்புடு தொலி விழுகுன்றதால சின்ன ஒரு பேஸ்கெட் வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கிறேன். இந்த கூடை வாங்கினா ஒரு வேளைக்கு 2 வேளை தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கூடை மட்டும் வாங்காதீங்க. ஃபைனல் லுக் டீப் கிளீன் பண்ணது பிறகு இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே வந்துட்டு கிச்சன் வேலையை பார்க்கும்போது இஷ்டப்பட்டு பாருங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க. நம்ம கஷ்டப்பட்டோம்னா நமக்காக இந்த வேலையை வேறு யாராவது வந்து பார்க்க போகிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் ஏன் தெரிஞ்ச விஷயத்துக்காக இதான் நம்ம பண்ணுவோன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை ஃபீல் பண்ணாமல் காதில் ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு அழகாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ போட்டுட்டு ஹாப்பியாக ஜாலியாக வேலை பாருங்களேன். நம்ம வேலைடா ஏன் வேலைடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த வேலையும் கஷ்டமாக தெரியாது. கண்டிப்பாக நானுமே சில நேரம் டிமோட்டிவேட் ஆவேன். என்னடா இதுன்ற மாதிரி. அந்த மாதிரி சமயம் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத வந்து தொடாமல் நீங்கள் ஜாலியாக ஃபீல் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யுங்க. நீங்கள் நல்லா ஹாப்பி மூடில் இருக்க மேலே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன் இல்லைங்களா? அந்த மாதிரி வேலையை எடுத்து செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி என்னோடய டே அப்படி தான் இருந்துச்சு. கிச்சன் பார்க்குறப்ப ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தப்போ இந்த வேலையை பார்ப்போன்னு செஞ்சேன்.